Chapter 3 exercise 3.3 la first question la second subdivision x cube minus 1 into x plus 1 comma x cube plus 1 ரெண்டு இது கொடுத்துட்டாங்க இல்லையா அது ஃபர்ஸ்ட் இது என்ன எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் பாலினாமியல் வந்து f of x செகண்ட் பாலினாமியல் g of x ஆக எடுத்துப்போம் இல்லையா அப்ப let f of x equal to x cube minus 1 into x plus 1 g of x equal to x cube plus 1 எழுதிட்டோம் இனி நமக்கு இதுக்கு என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இப்படியே எழுத மாட்டோம்ல ஒன்று காமனாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லாட்டி ஃபார்முலாஸ் எது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அது நம்ம பார்த்துருந்தோம் முன்னையேவும் செகண்ட் எக்ஸசைஸ் படிக்கிறே சொல்லி கொடுத்துருக்கேன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அல்லாமல் 2 வேரியபிளாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐடென்டிஸ் அதாவது ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா இல்லாட்டி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இல்லாட்டி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த 3 ஐடென்டிஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா எக்ஸைஸ் 3.2 மொத்தம் அதாவது இப்படி இந்த மாதிரி பாலினாமியலை கொடுத்துருந்தாங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருப்போம் அப்படி இல்லாமல் 2 வேரியபிள் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 3 ஐடென்டிஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லாட்டி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த 3 ஐடென்டிஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ இங்கே இருக்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது இப்போ இது பார்க்கல 2 வேரியபிள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே ஃபஸ்ட் இதில் எக்ஸ் கியூப்னு இருக்குது மைனஸ் 1நாலும் 1 கியூப்னாலும் 1 தான் அப்போ நம்ம வேணா 1 கியூப்னு போட்டுக்கலாம் ஏன்னா 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் அதான் அப்போ இது என்ன ஐடென்டி ஃபார்முலா ஆயிடுச்சு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூபுங்கிறது ஏ கியூப் மைனஸ் பி கியூபுங்கிற ஐடென்டிக்கு வந்துருச்சு அதுக்கு ஃபார்முலா என்னது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா மைனஸ் நடுவில் வருது அப்போ ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் வந்ததுனால இங்கே ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபாக இருந்ததுன்னா இங்கே நடுவில் ப்ளஸ் அப்போ ஃபஸ்ட்டு அது வந்துடும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே ப்ளஸ் வந்ததுனால இங்கே மைனஸ் ஆகிடும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதான் இந்த 2 ஐடென்டி ஓகேவா இப்போ நமக்கு இங்கே ஏ கியூப் மைனஸ் 1 கியூப்னு இருக்குது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் இப்போ இந்த ஐடென்டி யூஸ் பண்ணல என்ன ஆகிடும் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1நாலும் எக்ஸ் தான் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1 இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிட்டோம் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுவோம் ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 அப்போ இது 2 வேரியபிள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஐடென்டி தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ என்னது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது எந்த ஐடென்டி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஐடென்டிக்கு போது இங்கே என்ன ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்போ ஜி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் ஆஃப் எக்ஸும் முடிஞ்சு ஜி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இதில் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எல்சிஎம் எல்சிஎம் போது என்னது இதில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும் அடுத்து காமன் இல்லாத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்லேயும் ஜி ஆஃப் எக்ஸ்லேயும் காமனாக இருக்கிறது எதுவும் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் ஏன்னா இது எக்ஸ் மைனஸ் 1 இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸோ காமனாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இது ரெண்டுக்கு சேர்த்து 1 எழுதணும் காமனாக இருக்கிறதுல 2 இடத்துலையும் காமனாக இருக்கிறதுல ஒரு டைம் எழுதணும் காமன் இல்லாத எல்லாமே எழுதணும் இப்போ காமனாக இருக்க 2க்கு சேர்த்து ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிட்டோம் மீதி இருக்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எல்சிஎம் முடிஞ்சிருச்சு ஜிசிடின்னு என்னது 2லேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும் அப்போ எது மட்டும் வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் வரும் இது 2 ஓகே தானே முடிஞ்சது அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இதுவும் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடிங்கிறது ஈக்குவல் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன இருக்குது நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அதவே வச்சு செஞ்சால் போதும் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம் மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா இதே தான் அடுத்து கிடைக்க போகுது அதனால இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம் அடுத்து என்ன பண்ணணும் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே அந்த கொஸ்டின் எழுதியிருப்போம் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க 2 இது கொடுத்துட்டு எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபைன் பண்ணுங்கள் அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு வெரிஃபை பண்ணுங்கன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அந்த கொஸ்டின் அங்கே எழுதுனால இருக்குது இங்கே நம்ம எழுதலை பட் இதான் செய்கிறோம் ஓகேவா லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிளியராக இருக்கும் இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டோமா அடுத்து என்ன பண்ணும் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஜிஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்ங்கிறது என்ன கிடச்சிது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிட்டோமா இன்ட்டு ஜிசிடிங்கிறது என்ன தான் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் தான் இருக்குது இன்ட்டு ஜிசிடிங்கிறது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு போடாட்டி இப்படி ப்ராடக்ட் போடல அது இன்ட்டு தான் இப்போ பாருங்கள் 2 ஈக்குவலாக இருக்கான்னு இதில் இருக்கிறதெல்லாம் இதுலேயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது
அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 f of x into g of x equal to LCM into GCD, hence verified. ஓகேவா?